அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான கோதுமை பிஸ்கட் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு நான் கோதுமை மாவு 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இது கூட 3/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இது கூட சேர்த்துட்டு இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். கொக்கோ பவுடர் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை, ஆப்ஷனல் தான், ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். நான் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அது கூட 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸியில் அடிச்சுக்கலாம். அப்புறம் மீதம் இருக்க எண்ணெயை ஊற்றிட்டு அது கூட நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்துட்டா நல்லாயிருக்கும், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா மாவோடு ஊற்றி கலந்து கொடுத்துக்கலாம். இது போல் எல்லாத்தையும் இது மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இது கூட சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தா தான் அந்த முட்டையோட வாடை இல்லாமல் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்த பிறகு இப்போ நான் கைனாலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். இதே பிசையும் போது நல்லா கையில் பிசு பிசுப்பாக ஒட்டும். நம்ம கொஞ்சம் கையில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்மளாம் பிசைய கையில் ஒட்டாமல் வரும். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் சேர்த்துருக்கேன். சாக்கோ சிப் இல்லைன்னா நீங்கள் சாக்லேட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு இருந்தோம்னா இங்கே பாருங்கள், ஓரளவு செட் ஆகிடுச்சு, நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. இதை வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு அடிகனமான கடாயை எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு அது கூட மணல் சேர்த்துருக்கேன். நீங்கள் மணல் இல்லைன்னா கல்லுப்பு சேர்த்துக்கலாம், இல்லைனா தூளுப்பு கூட சேர்த்துக்கலாம். இது கடாயில் இல்லைன்னா குக்கரில் கூட செஞ்சுக்கலாம். இது மேலே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே. இப்போது ஒரு பிளேட்டில் நான் பட்டர் பேப்பர் சேர்த்துக்கிறேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அது மேலே மைதா மாவு தூவிக்கலாம். இப்போ நான் பிளேட்டு மேலேயும் பட்டர் பேப்பர் மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். ஃபுல்லாகவே தடவிக்கலாம். இப்போ நான் இந்த மாவை குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி பிளேட்டில் வைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ கையில் ஒட்டாமல் வருது. லைட்டாக ஒட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இது போல் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி லைட்டாக அழுத்தி விட்டுட்டு நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போது கடாயில் ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கலாம். இது போல் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அது மேலே நம்ம இந்த பிளேட்டை எடுத்து வச்சுக்கலாம். கை சுற்றாமல் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு லைட்டாக சுற்றுச்சு பாருங்கள். இது போல் வச்சுட்டு மேலே மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அது மேலே ஒரு வெயிட்டு தூக்கி நம்ம வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் போல் ஆணுச்சு எனக்கு வேகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடணும். இது போல் ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரும். அப்போனா வெந்துருச்சுன்னு அர்த்தம். மேலே அழுந்துதேன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா கருகி போயிடும். ஸோ நம்ம வெளியில் எடுத்து வச்சோம்னா ஆறுனத்துக்கு பிறகு நல்லா கரெக்டாக வந்துடும். இது போல் மீதம் இருக்க மாவில் நம்ம இதே பிளேட்லேயே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக பிடிச்சு வைக்கிறேன். அப்போனா பிஸ்கட்டும் கொஞ்சம் பெருசாக வரும். பாருங்கள், சுத்தமாகவே கையில் ஒட்டாத அளவுக்கு மாவு எப்படி செட் ஆகிடுச்சின்னு பாருங்கள். நாம் எல்லா பொருளையும் கரெக்டான அளவில் செஞ்சோம்னா பிஸ்கட்டும் சூப்பராக வரும்.
நான் அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது போல் எல்லா பிஸ்கட்டையும் வச்சுட்டேன். இதுவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது ரொம்ப பெரிய பெரிய பிஸ்கட்டாக வந்திருக்கு பாருங்கள். அந்த பிஸ்கட் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கோதுமை மாவு பிஸ்கட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.